அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு நாமத்திலே உள்ள அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். இன்று மத்திய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 13 to 23 வரை உள்ள வசனங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து 2 விதமான கேள்வியின் நற்செய்தியிலே கேட்கிறார். என்னை பற்றி மக்கள் யார் என்று சொல்கிறார்கள்? என்னை பற்றி நீங்கள் யார் என சொல்லுகிறீர்கள்? என்னை பற்றி மக்கள் யார் என சொல்லுகிறார்கள் என்ற கேள்விக்கு சீடர்கள் சொன்னார்கள், திருமுழுக்கு யோவான் எனவும் எலியா எனவும் இறைவாக்கினர் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் ஒருவர் கூட நீ மெசியா, கடவுளின் மகன் என்று சொல்லவில்லை. காரணம் ஏன்? அவர்கள் புரிந்து கொண்டது அவ்வளவுதான். அந்த மக்களுடைய அனுபவம் அவரை ஒரு திருமுழுக்கு யோவான் எனவும் எலியா என்றும் ஒரு இறைவாக்கினர் என்றும் சொல்ல வைத்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த கேள்வியின் பதிலை கேட்டுவிட்டு, ஆமாம், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? இந்த கேள்வி சீடர்களுக்கு மட்டுமல்ல, நமக்குமானது. இயேசு கிறிஸ்துவின் மீது உண்டான அனுபவம் சரியாக இருக்குமானால் அவரை மெசியா என்றும் கடவுளின் மகன் என்றும் நாமும் சொல்லுவோம். அன்புக்குரியவர்களே, அதில் எப்போதும் முதன்மையாக சொல்லக்கூடிய, வரக்கூடிய, செயல்படக்கூடிய அந்த பேதுரு, நீ கடவுளின் மகன் மெசியா என்று சொல்கிறார். இதை உனக்கு உணர்த்தியது மனித வல்லமை அல்ல, கடவுளின் வல்லமை என்று சொல்கிறார். எப்போதெல்லாம் நமது அனுபவம் சரியாக இருக்கிறதோ, நாம் கடவுளுடைய தூண்டுதலால், கடவுளுடைய அழைப்பால் நாம் அந்த அனுபவத்தை கடந்து போகிறோம். எனவே நாம் நல்லது செய்கிறோம், நல்லது வாழ்கிறோம் என்று சொன்னால் அது கடவுளால் தூண்டப்பட்டவை, கடவுளால் அழைக்கப்பட்டு தூண்டப்பட்டவை. அதற்கு நாம் இசைவதால் நமது வார்த்தையும் சரி, எண்ணங்களும் சரி, வாழ்க்கையும் சரி, அது நேர்மறையாக இருக்கிறது, சரியாக இருக்கிறது. சரியும் நல்லதும் எப்போதுமே கடவுளுடையது. அன்புக்குரியவர்களே, இந்த பேதுரு சொன்ன வார்த்தையை கேட்டு இயேசு மகிழ்கிறார். இதை உனக்கு உணர்த்தியது மனித வல்லமை அல்ல, கடவுளின் வல்லமை என்று சொல்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நமது வாழ்க்கை அனுபவம் எப்படி இருக்கிறது? கடவுளோடு உண்டான அனுபவம் நன்றாக இருந்தால் சரியான வகையிலே நாம் அந்த கடவுளையும் இயேசு கிறிஸ்துவையும் புரிந்து வைத்திருப்போம். இந்த அனுபவம் சரியாக இல்லை என்றால் நாமும் அந்த மக்களைப் போல திருமுழுக்கு யோவான், எலியா, இறைவாக்கினர் ஒருவர் என்று தான் நாமும் சொல்லியிருப்போம். நாம் அந்த இயேசுவை எப்படி பார்க்கிறோம்? நமது கடவுள் மீது உண்டான அனுபவம் எப்படி இருக்கிறது? பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கடவுள் அனுபவம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், சீனாய் மலையிலே கடவுள் ஒரு ஒப்பந்தம், உடன்படிக்கை செய்து கொண்டார். நான் உங்களுடைய கடவுளாய் இருப்பேன், நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற, அவர் வழி நடக்கிற, அவர் சொன்ன அந்த வார்த்தையிலே வாழுகின்ற ஒரு பிள்ளைகளாக நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதுதான் சரியான அனுபவத்தை கொடுக்கும். அனுபவம் எது வேணாலும் இருக்கலாம். அனுபவம் தவறான அனுபவமாக இருக்கலாம், சரியான அனுபவமாக இருக்கலாம். ஆனால் சரியான அனுபவம், கடவுளுக்கு நமக்கு உண்டான அந்த சரியான அனுபவம் இருக்க வேண்டும் என்றால் கடவுளுடைய வார்த்தைப்படி அவருடைய வழியிலே நடப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு முறை கழுகு தன் கூண்டிலே 3 குஞ்சுகள் வைத்திருந்தது. தன் குஞ்சுகளுக்கு அது ஒரு கட்டளை இட்டது. இதோ பார், வெளியிலே காட்டுப்பூனை சுற்றி கொண்டிருக்கிறது,
நீங்கள் வெளியே வர வேண்டாம், நான் வரும் வரை இங்கேயே இருங்கள், உள்ளேயே இருங்கள் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? வெளியிலே காட்டுப்பூனை சுற்றி கொண்டிருக்கிறார். அந்த காட்டுப்பூனை வெளியிலே ஒருவேளை வந்துவிட்டால் பிடித்து கொண்டு போய்விடும் இல்லையா? எனவே சொல்லி தன்னுடைய குஞ்சுகளுக்கு இறை தேடுவதற்காக சென்று விட்டார். கொஞ்ச நேரம் கழித்து அந்த காட்டுப்பூனை தாய் பறவை இல்லை என்று தெரிந்ததும் அது பக்கத்திலே வந்து அந்த குஞ்சுகளிடத்திலே பேசியதாம், வாருங்கள் விளையாடுவோம், விளையாடத்தானே கூப்பிடுகிறேன், வாருங்கள். அந்த மூன்றிலே முதன்மையானதும் இரண்டாவதும் சுதாரித்து கொண்டு போகாமல் இருந்து விட்டது. ஆனால் சின்னது, அந்த சிறிய குஞ்சு கொஞ்சம் படபடக்கின்ற செயலோடு நான் போவேன், விளையாடத்தானே கூப்பிடுகிறது, நான் போவேன் என்று தாய் பேச்சையும் கேளாமல் கூண்டை விட்டு வெளியே போனது. என்ன நடந்திருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். போன மாத்திரத்திலே கவி கொண்டு போனது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்த்தால் எத்துணை நலம். திருப்பாடல் 95 இவ்வாறு சொல்லுகிறது, இன்று நாம் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதால் என்ன நடக்கிறது? நீதி தலைவர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, எனக்கு செவி கொடுங்கள், கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார். எனக்கு செவி கொடுங்கள், கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார். யோபு ஆகமம் 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, நீங்கள் அவரிடம் மன்றாடுவீர்கள், அவரும் உங்களுக்கு செவி கொடுப்பார். அன்புக்குரியவர்களே, இப்படியாய் நாம் கடவுளுக்கு செவி கொடுத்தால், கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால், கடவுள் நமக்கு செவி சாய்க்கிறார். இரண்டாவதாக, நாம் கடவுளுக்கு செவி சாய்ப்பதால் தீங்கிலிருந்து காப்பாற்றுகிறாராம். நீதிமொழியாகும் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, எவர் ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறாரோ அவர் தீங்கின்றி வாழ்வார். எவர் ஆண்டவருக்கு செவி சாய்க்கிறாரோ அவர் தீங்கின்றி வாழ்வார். இப்படியாய் நாம் கடவுளுக்கு செவி சாய்ப்பதால் கடவுள் நமக்கு செவி சாய்க்கிறார், எல்லா தீமையிலிருந்து நாம் காக்கப்படுகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படியாய் நாம் கடவுளுடைய வார்த்தையால் வாழ்வடைகிறோம். ஒரு முறை கோபுரத்திலே வானதூதர் நின்று கொண்டே இருந்தாராம். அந்த வழியாய் போன குடிகாரன் நிமிர்ந்து பார்த்து அந்த வானதூதர் பக்கத்தில் போய், இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கிறீங்களே, ஏன் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது அந்த வானதூதர் சொன்னாராம், கடவுள் நிற்க சொன்னார். மேலும் கீழையும் பார்த்து விட்டு, அசையாமல் நிற்கிறியே, கடவுள் அப்படிதான் அசையாமல் இருக்க சொன்னார். அது சரி, நீ கடவுள்கிட்ட பக்கத்தில் இருந்து அவரை பார்த்து ரசிக்கிறத விட, அவரை பார்த்து முகமுகமாக நிற்கிறத விட இங்கே வந்து நிற்கிறியே அப்படின்னு சொல்லும்போது, நான் கடவுளை பார்க்கிறேன்னு இல்லையோ, கடவுள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் கடவுளை பார்க்கிறேனே இல்லையோ, கடவுள் என்னை பார்க்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் பார்க்கிறார், பார்க்கவில்லை எப்படி அறிவோம்? நம்பிக்கையினால் அறிய வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்தால் நாமும் கூட கடவுளுடைய வார்த்தைக்கு, அவருடைய விருப்பத்திற்கு முறையாக செவிமடுப்போம். கடவுள் இருக்கிறார், அவர் என்னை பார்க்கிறார், அவர் என்னை அறிகிறார், என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பார்வை என்பது கண்காணிக்கின்ற ஒரு காவல்துறை போல அல்ல, மாறாக நம்மை பாதுகாப்பதற்காக, தீங்கிலிருந்து நம்மை விளக்குவதற்காக, நம்மை வாழ்விப்பதற்காகவே அவர் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படிதான் நாம் கடவுளுக்குரியதை, கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ண வேண்டும். மாறாக மனிதனுக்கு ஏற்றவை பற்றி நாம் எண்ணுவோம் என்றால், இந்த உலகத்தில் எதை உண்போம், எதை உடுத்துவோம், எதை குடிப்போம் என்றுதான் நாமும் மற்றவர்களைப் போல இருப்போம். கடவுளுக்கு ஏற்றவை பற்றி நாமும் சிந்திப்போம். அதன்படி வாழ இறை அருள் வேண்டி திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம்.